Hello everyone, welcome to our CenterMap NEET YouTube channel. So, in the shorts la வந்து நம்ம பார்க்க போறது hemoglobin affinity for carbon monoxide, oxygen and carbon dioxide. ஹீமோகுளோபின்க்கு வந்து எப்பயுமே எப்படி இருக்குன்னா ஹையஸ்ட் அஃபினிட்டி யாரு கூட போயிட்டு வந்து நல்லா பைண்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து கார்பன் மோனாக்சைடு கூட தான், தென் விச் இஸ் ஃபாலோடு பை ஆக்சிஜன், தென் கார்பன் டை ஆக்சைடு ஃபைனலா. பட் நம்ம பாடியில வந்து நம்ம பார்த்திருப்போம் எப்பயுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் கூட வந்து பைண்ட் ஆவாங்க. ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் கூட பைண்ட் ஆகி நம்ம செல்ஸ்ல வந்து டிஸ்அசோசியேட் ஆகி நம்ம பாடிக்கு வந்து ஆக்சிஜன் வந்து எல்லா பிளேஸ்க்கும் வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து நம்ம ஜென்ரலா பார்த்திருப்போம். பட் கார்பன் மோனாக்சைடு கூடயும் வந்து பைண்ட் ஆவாங்க. கார்பன் மோனாக்சைடு கூட தான் ஹையஸ்ட் அஃபினிட்டி இருக்கு. ஸோ ஆக்சிஜன் இஸ் abundant in the inhaled air, that is around 21% of the atmosphere. வெல் கார்பன் மோனாக்சைடு வந்து கம்பேர் பண்றப்ப ரொம்பவே லோவா தான் வந்து இருக்கு. இந்த கார்பன் மோனாக்சைடு எப்பெல்லாம் வந்து நம்ம பாடியில வந்து லைக் ரொம்ப வந்து ரியாக்ட் ஆகும்னா ஸ்மோக் பண்றவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த பொல்யூஷன் ஓவரா இருக்க ஏரியாஸ், அந்த ஏரியாஸ்ல தான் எப்படி இருக்கும்னா கார்பன் மோனாக்சைடு வந்து நிறைய இருக்கும். தென் ஹீமோகுளோபினோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா இட்ஸ் டு கேரி ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு டிஷ்யூ. ஆனா கார்பன் மோனாக்சைடை கேரி பண்றது ஹீமோகுளோபினோட ஃபங்க்ஷன் கிடையாது. when hemoglobin combines with the carbon monoxide, we'll call it as carboxy hemoglobin அப்படின்னு சொல்லுவோம். So small amount of carbon dioxide are produced naturally in the body. So இந்த produce ஆகிற carbon monoxide என்னவா வந்து இதாகுதுன்னா they produce biliverdin, then iron and carbon monoxide. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலா வந்து ப்ரெசென்ட் ஆயிடுறது. ஸோ நம்ம பாடியில வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் கூட தான் வந்து பைண்ட் ஆவாங்க. பட் இட் ஹேஸ் அன் ஹையஸ்ட் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் தி கார்பன் மோனாக்சைடு than the oxygen. Thank you.